இந்த அளவற்ற பிரபஞ்சத்துல பல கோடி கேலக்சிஸ் இருக்கு. அதுல பல கோடி சோலார் சிஸ்டம்ஸ் இருக்கு. அதுல பல கோடி பிளானட்ஸ் இருக்கு. அதுல ஒரு பிளானட்ல பல கோடி உயிரினங்கள் இருக்கு. அதுல ஒரு வகையான உயிரினமா மனித இனமும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கிரகம் தான் பூமி. இந்த பூமியோட வயசு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 450 கோடி வருஷங்கள். இன்னொரு 450 கோடி வருஷம் இந்த பூமி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யாருக்குமே தெரியாது. அது யாரையும் பயமுறுத்த போறதும் இல்லை. ஆனா இன்னொரு 100 வருஷமாவது பூமி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த விஷயம் தான் நம்ம எல்லாரையுமே பயமுறுத்துது. இந்த 450 கோடி வருஷத்துல மனித இனம் அளவுக்கு வேற எந்த உயிரினமும் பூமிக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினதே கிடையாது. இதனால தான் பூமி கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ எப்படியாவது இந்த பூமியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வருஷம் ஏப்ரல் 22ஆம் தேதி ஒரு முக்கியமான தினமாக அனுசரிக்கப்படுது. அது எதுக்காக? இப்படி அனுசரிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் மனுஷங்களான நம்ம சில விஷயங்களை கடைபிடிச்சாகணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அது என்ன? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆயிரத்தி 1962 அமெரிக்கன் பயாலஜிஸ்டான ரேச்சல் கார்சன் அப்படிங்கிறவங்க விவசாயத்துக்காக பயன்படுத்தப்பட்ட DDT அப்படிங்கிற கெமிக்கல், அதாவது டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படிங்கிற கெமிக்கல் எப்படி மண்ணுக்கும் மக்களுக்கும் கொடுமையான விளைவுகளை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற ஒரு புக்காக எழுதினாங்க. இந்த புக் பல நாடுகளில் இருக்கிற பல மக்களோட கவனத்தை ஈர்த்தது. இதனால நிறைய பேருக்கு இயற்கை மேலேயும் சுற்றுச்சூழல் மேலேயும் ஆர்வம் வந்து கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸை பேன் பண்ணணும்னு பல ஊர்களில் போராட்டம் நடத்தினாங்க. என்னதான் அந்த புக்கு மனுஷங்க மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் 1969 கலிஃபோர்னியாவில் இருக்கிற சாண்டா பார்பரா அப்படிங்கிற கடற்கரையில் 35 கிலோமீட்டருக்கு ஆயில் ஸ்பில் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்த நிறைய மீன் வகைகளும் பறவை வகைகளும் இறந்துருச்சு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அங்கே இருந்த ஒட்டுமொத்த மெரைன் ஈகோ சிஸ்டமும் பாதிப்படைஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வளர ஆரம்பிச்சதுனால அங்கே பொல்யூஷனும் விண்ண தொட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ்லாம் ஒட்டு மொத்தமாக ஒன்றா சேர்ந்து மக்கள் மனசில் ஒரு எண்ணத்தை தூண்டி வச்சுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி அப்படிங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு இடம் கிடையாது, மற்ற உயிரினங்களுக்கும் இது பொது அப்படிங்கிறது தான். மற்ற உயிரினங்கள் அழிஞ்சு போச்சுன்னா இவென்ச்சுவலி மனித இனமும் அழிஞ்சு போயிடும். இந்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக 1970 ஏப்ரல் 22ஆம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற பல லட்சக்கணக்கான மக்கள் ஒரு பேரணியில் ஈடுபட்டாங்க. அதுதான் the very first Earth Day. Our goal is an environment of decency, quality and mutual respect for all human beings and all other living creatures. So இந்த Earth Day-க்கு அப்புறமா உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகள் என்வாயன்மெண்ட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்களோட பாலிசிஸில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சட்டத்திட்டங்களும் கடுமையாக இருக்குது. இதனால தான் 1972 அமெரிக்கா DDT அப்படிங்கிற பெஸ்டிசைடை பேன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பெஸ்டிசைடை 1989 தான் இந்தியாவில் பேன் பண்ணுறாங்க. உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகளில் பேன் பண்ணப்பட்ட பெஸ்டிசைட்ஸை இந்தியா இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தத்திற்குரிய விஷயம். ஸோ Earth Day-க்கு அப்புறமா இந்த உலகத்தில் நிறைய ஆர்கனைசேஷன்ஸும் கம்யூனிட்டிஸும் ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்களால முடிஞ்ச இனிஷியேட்டிவ்ஸை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெஸ்டிசைட்ஸ்னால ஏற்படுற பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக பெஸ்டிசைட்ஸ் ஆக்ஷன் நெட்வொர்க் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனும் அவங்களால முடிஞ்ச இனிஷியேட்டிவ்ஸை எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸுக்கு பதிலாக இயற்கை பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மிங் டெக்னிக்ஸை மாற்றி பெர்மாகல்ச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிரந்தர இயற்கை விவசாயத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப காலங்களாக தமிழர்கள் இதை பாரம்பரியமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு உதாரணமாக பஞ்சகாவியம், அப்புறம் அமிர்த கரைசல், இதை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் ஏற்படுத்துகிற முழு பாதிப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சர்க்கிள் ஆஃப் பாய்சன் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரியை போய் பாருங்கள். இது Amazon Prime வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த Earth Day வருஷம் ஒவ்வொரு தீமில் நடக்கும். இந்த வருஷம் எந்த தீமில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் இன் ஆர் பிளானட் அப்படிங்கிற தீமில் தான். அதாவது எல்லா பிஸ்னஸும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இயற்கைக்காக செலவு பண்ணி இயற்கையை மேம்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸான சோலார், விண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், கார்பன் எமிஷன் கம்மியாக இருக்கிற விஷயங்களை யூஸ் பண்ணுங்கள், இயற்கையை அழிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. சிம்பிளாக சொல்லணும்னா கோ கிரீன் கோ க்ளீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க செய்கிறாங்க, செய்யலை, அது வேறு விஷயம். நம்மளாலையும் சின்ன சின்ன விஷயங்களை செய்ய முடியும். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா RRR படம் கிடையாது, ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். நம்ம தேவைக்கு அதிகமாகவே இப்போ கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வாங்குறாங்களேன்னு சொல்லி நம்மளும் நிறைய பொருட்களை வாங்கி குவிச்சிட்டு இருக்கோம். அதை ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து முன்னே இருந்ததை விட நம்ம இப்போ ரொம்பவே யூஸ் அண்ட் த்ரோ மென்டாலிட்டிக்கு மாறிட்டோம். நம்ம வாங்குற பொருளை ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். இல்லையா அதை ரீசைக்கிள் பண்ண முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாவது வாங்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் மரக்கன்றுகள் நடுறது. இதனால என்ன பயன் கிடைக்குது அப்படிங்கிறத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை.
அடுத்ததாக வாட்டரை நம்ம சேவ் பண்ணணும். வாட்டர் கன்சர்வேஷனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்டர் டேன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். வாட்டரை எந்த அளவுக்கு நம்ம சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியும் நம்ம சேவ் பண்ணணும். எப்படி சேவ் பண்ணலாம்? ரூமில் தேவையில்லாமல் ஃபேன் ஓடுது இல்லை லைட் எரியுதுன்னா அதை போய் நீங்கள் ஆஃப் பண்ணலாம். ஏன் ஜீவா, ஃபேனு லைட் ஆஃப் பண்ணுறது மூலமாக இந்த உலகத்தை நம்மளால் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக காப்பாற்ற முடியும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் 50%க்கும் மேலே எலக்ட்ரிசிட்டியை நம்ம நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸான ஃபாசில் ஃபியூலில் இருந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுறது மூலமாக கார்பன் எமிஷனை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ண முடியும். நம்ம குப்பைத்தொட்டியை கிராஸ் பண்ணி போகும்போது மூக்கை தான் மூடுறமே தவிர அந்த குப்பையை அள்ளுற துப்புரவு பணியாளர்கள், அதுவும் குறிப்பாக ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம நினச்சி கூட பார்க்கறதில்ல. இந்த மாதிரி ஒர்க்கர்ஸோட மெஜாரிட்டி ஆஃப் த லைஃப் அந்த குப்பையிலேயே போயிடுது. ஸோ படித்தவன் குப்பை போடுறான், படிக்காதவன் குப்பை அள்ளுறான் அப்படிங்கிற நிலமை மாதிரி குப்பையை குறைக்கிற அளவுக்கு நம்ம கன்சியூம் பண்ண கற்றுக்கணும். அண்ட் முடிஞ்சால் நாமளே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து நம்மளை சுற்றி இருக்கிற குப்பைகளை, குறிப்பாக பிளாஸ்டிக் குப்பைகளை கலெக்ட் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணுற இடத்துக்கே கொண்டு போய் கொடுக்கலாம். இந்த எர்த் டே பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா earthday.org அப்படிங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். நீங்கள் எர்த்தை எப்படியெல்லாம் காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஐடியாவை வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி காப்பாற்றிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே மாதிரி ஹாப்பி எர்த் டே. இது காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ கிளாஸ் தான். இந்த டீ கிளாஸ் கிளாஸில் ஆனது அப்படின்றதுனால இதோட வாய்ப்பகுதியை பார்த்தீங்கன்னா கர்வ்டாக தான் இருக்கும். இதனாலே இப்போ இந்த கிளாஸை இப்படி ஊற்றும் போது இந்த டீ வந்து அந்த கர்வ்டு சர்ஃபேஸில் வலிஞ்சு வருது நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் குவாண்ட் எஃபெக்ட். இந்த குவாண்ட் எஃபெக்ட் வச்சு தான் நிறைய இன்ஜினியர்ஸ் F1 கார் அப்புறம் ஏர்கிராஃப்டில் டிசைன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த குவாண்ட் எஃபெக்ட் சயின்ஸ்லாம் நம்ம டீ மாஸ்டருக்கு தெரியாது. அவர் தெரிஞ்சதுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படி எடுத்து பக்கத்தில் ஊற்றினா வலிஞ்சு விழுந்துடும். இதுவே வந்து தூரத்தில் வச்சு ஆற்றினா வலியாது, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ பெரிய குவாண்ட் எஃபெக்ட்டை கற்றுக்கிறதுக்கு சாதாரண டீ கிளாஸ் இருந்தாலே போதும். ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சு சயின்ஸை ஆக்டிவிட்டி பேஸ்டாக கற்றுக்கிட்டா எப்படி இருக்கும்? இதுக்காக நாங்கள் உருவாக்குனது தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப். இது வரப்போகிற வீக்கெண்ட் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நன்றி.